நீ வாழ வேண்டியவ சந்திரா. நீ எந்த சூழ்நிலையில இங்க வந்தன்னு எனக்கு நன்னா தெரியும். உனக்காக என் மனசு துடிச்சது உனக்கு தெரியாது. அந்த பையன் பார்க்க நல்லவனா தெரிஞ்சா, அதனால்தான் உன்னையும் அவனையும் சேர்த்து வச்சு குத்தி காட்டி பேசிட்டு இருந்தேன். அப்படியாவது உனக்கு ஒரு வீம்பு வராதா, ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதாங்கிற நான் பார்த்தேன். அவர் மேல ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். அது தப்புமா. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளம். அடி பாவி, இப்படி உடம்ப ரணமாக்கி இருக்காரு. பாரதி, திவ்யா, இவங்களும் ஒருத்தவங்க தான் அவருக்கு பொருத்தமானவங்க. என்ன இருந்தாலும் அந்த பைக்கும் நானும் ஒண்ணுதானே. நான் வேண்டாமா, நான் வேண்டாம், நான் வேண்டாமா. அன்பு இப்போ காஃபி ரூபத்துல இருக்கு, எதிர்பார்ப்பே இல்லாம. மேல நீங்க வெறும் வயித்தோட படுத்திருந்தா கீழே நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? மனசு கஷ்டப்படுத்தாதே. நான் உங்களை விரும்புறேன்னு தெரியுமா? எந்த பிடிப்பும் இல்லாம நான் அந்த ஊருக்கு வந்தப்போ என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தனா பார்த்துக்கிட்டீங்க. அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். நான் கிளம்புறேன் சார். யோகக்ஷேமமா இருப்பா. சந்திரா இல்லையா? ஒரு வார்த்தை கிளம்பலாமா? போயிட்டு வாங்க. உங்களையும் சேர்த்து தான் சொன்னேன். வாங்க போலாம். எங்க? நம்ம வீட்டுக்கு. நான் தான் நேத்தே முடிவு சொல்லிட்டேனே, திரும்ப திரும்ப ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? சந்திரா, நான் சொல்றத கேளு. கையை விடுங்க அனந்த். என்னது? ஏன் நடந்துக்கிறீங்க? கையை விடுங்க. என்னங்க? எனக்கு எல்லாமே தெரியும் சந்திரா. நீங்க நினைக்கிறது வாழ்க்கை இல்ல. தயவு செஞ்சு சொல்றேன், வாங்க போலாம். அப்பா அம்மா வெளியே இருக்காங்க, உங்களை தான் தப்பா நினைப்பாங்க. கையை விடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி மனசுல எந்த ஃபீலிங்ஸ் இல்ல. சொல்றதை கேளுங்க சந்திரா. நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை. எனக்கு உங்களோட வர பிடிக்கல. காரணம்? பிடிக்கலங்கிறதுக்கு காரணம் தேவையில்லை. பிடிக்கல, அவ்வளவுதான். ஏன் பிடிக்கல? ப்ளீஸ் ஆனந்த், வேண்டாம். ஆனந்த் வேண்டாம். ஆனந்த், ஆனந்த் வேண்டாம். ஆனந்த், ஏற்கனவே வாழ்க்கையில் நிறைய இழந்துட்ட ஆனந்த். வேண்டாம், நான் வேண்டாம், நான் வேண்டாம், நான் வேண்டாம், நான் வேண்டாம். சந்திரா, என்னம்மா வேண்டாங்கிற? அப்படி என்ன வாழ்க்கையில இழந்துட்ட? பெருசா விட்டு கொடுக்கறத நினைச்சு அவன் அழக்கிற. நீ இவ்வளவு வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கிற, எனக்கு தெரியாது? நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லங்கிறது இன்னையே நீங்க அப்படி ஒரு டிராமா போட்ட. அப்படியாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர மாட்டீங்களாங்கிற ஒரு நப்பாசை. இப்போ உன் பிரச்சனை என்ன? அவன் வாழ்க்கையில திவ்யா பாரதின்னு ரெண்டு பேரும் இருக்கிறதா நினைச்சுதானே நீ இந்த தியாகம் பண்ண நினைக்கிற? ஆனா அவங்களுக்கு இவன் மேல ஏற்பட்டது காதல் இல்ல, வெறும் ஈர்ப்பு தானே புரிய வச்சுட்டான். நான் உங்ககிட்ட காட்டினது ஒன்லி அஃபெக்ஷன் தான். அதையும் காதலன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற பாரதி. என்ன மாதிரி ஒரு பொண்ணு வாழணும்னு நினைச்சா எப்படியும் ஒரு மாப்பிள்ளை கிடைப்பான். ஆனா நீங்க சொல்ற பொண்ணை ஒருத்த முழுசா புரிஞ்சுக்கணும். தோத்துட்டேன்ப்பா, நான் தோத்துட்டேன். இல்ல சந்திரா, ஜெயிச்சது நீயும் உன்னோட அன்பும் தான்.
நெஞ்சுக்குள் இருந்து விலகத கனகம் இமை மூடிய கண்ணில் வரும் கனவுகள் சொல்லும் தோகை மயிலை எழுப்ப ஆசை மழை கொட்டிவிட்டால் அத்தனையும் முத்தாகும் முத்தான பத்தாம் மாதம் சொத்தாக உறவு வரும் அன்பு சொத்தாக உறவு வரும் மஞ்சள் முகமே மங்கள விளக்கே வருக வருகவா மஞ்சள் முகமே மங்கள விளக்கே வருக வருகவா தூர சிந்திடும் காலை தென்றலே வா 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 கண்களுக்குள்ளே தொலைந்த உருவம் கண்ணீரின் வழியே வரைந்த கடிதம் தெரித்த துளியால் வரிகள் மறைய உப்பு கரிசல் உரையிலே உணர்ந்து கொள் உன் உதட்டிலே மஞ்சள் முக